கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 8வது அதிகாரம் அதன் 20வது வசனம். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதுமில்லை என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த வசனத்திலே ஆண்டவர் அந்த காரியங்களை அந்த சூகியனான பில்தாத்தை கொண்டு சொல்லுகிறதான அந்த யோபுக்கு ஆலோசனை சொல்ல வரும் பொழுது அநேக நீதியான காரியங்களை வசனிப்பதை நாம் காண முடிகிறது. இந்த இடத்திலே சொல்லுகிறார் அந்த வார்த்தைகள், ஒருவன் நீதிமானாய் இருப்பான் என்றால் அவனை கர்த்தர் வெறுக்கிறதில்லை. ஒருவேளை தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு, தம்முடைய நீதிக்கும் தம்முடைய அந்த மகிமைக்கும் பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு அவர்களுடைய வாழ்வை சில நேரங்களில் சிட்சைக்கு உட்படுத்தலாம். ஆனால் நீதிமானை அல்லது உத்தமர்களை கர்த்தர் ஒருபோதும் வெறுக்கிறதுமில்லை. ஒரு காயப்படுத்தி அவை ஒருவேளை தண்டித்து, ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே தண்டித்து அவர்கள் மறுபடியும் தன்னுடைய அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அணைத்து கொள்ளுகிற தேவனாக காணப்படுகிறார். மனிதன் வெறுத்து விடுகிறதைப் போல அல்லது மனிதன் மறந்து விடுகிறதைப் போல தேவன் உத்தமர்களை வெறுத்து விடுவதுமில்லை, மறந்து விடுவதுமில்லை. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவர் என்னை வெறுத்து விட்டாரோ அல்லது ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு நீதிமானாய் வாழ்கிற, ஒரு உத்தமனாய் வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை நினைக்க தோன்றுமானால் அது நம்முடைய அறியாமையின் வெளிப்பாடை தவிர தேவன் ஒருபோதும் உத்தமர்களை வெறுக்கிறதில்லை. அவர் சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார். அவர்கள் தம்மை போன்ற பரிசுத்தமுள்ளவர்களாய், தம்மை போன்ற மகிமையுடையவர்களாய், தன்னுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் மாறுவதற்கு ஆண்டவருடைய அந்த சிட்சைகள் நமக்கு வருகிறது. ஆனால் நம்முடைய வாழ்வை வெறுத்ததினாலே வருகிறதில்லை. இன்றைக்கு தேவ அன்பையும் தேவ நடத்துதலையும் புரிந்து கொண்டு இக்காலத்திலே நமக்கு ஆண்டவரால் அனுமதிக்கப்படும் சிட்சைகளை நாம் அலட்சியம் பண்ணாதபடி, அற்பமாய் எண்ணாதபடி, ஆண்டவர் என்னை வெறுத்து விடவில்லை, ஆண்டவர் என்னை தள்ளிவிடவில்லை, என்னை அடித்தாலும் என்னை அணைத்து என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர் என்று சொல்லி அந்த நம்பிக்கையிலே கர்த்தரை விட்டு ஒருபோதும் முறுமுறுப்பான வார்த்தைகளை சொல்லியோ இல்லது அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லியோ பின்வாங்கி போகிறவர்களாக இராதபடி தொடர்ந்து உத்தமத்தை காத்து தேவனை பின்பற்றி நம்முடைய வாழ்வில் முன்னேறுவோம். நம்முடைய தேவன் நம்மை வெறுத்து விடாதபடி மறுபடியும் அனைத்து ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அன்பை புரிந்து கொள்ளுவோம், அவருடைய இரக்கத்தை புரிந்து கொள்ளுவோம். இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள் நாம் நம்முடைய உத்தமத்தை வலுப்படுத்தி கொள்ளுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் அநேக நேரத்தில் நெருக்கப்படும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் எங்களை வெறுத்து விட்டீரோ, எங்களுக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது, கர்த்தர் எங்களை மறந்து விட்டீரோன்னு எல்லாம் புலம்ப ஆரம்பிக்கிறோம். இல்லை ஆண்டவரே, கர்த்தர் உத்தமர்களை வெறுக்கிறதும் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை வெறுக்கிறதல்ல, சில காலம் எங்களை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு நீங்கள் எங்களை சிட்சிக்கிறீங்க, தண்டிக்கிறீங்க, எச்சரிக்கிறீங்க. இதை நாங்கள் தவறாய் புரிந்து கொள்ளாதபடி கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்டு தேவனோடு கூட நெருங்க உறவாட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தருடைய இரக்கம் எங்களை அணைத்து ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.